எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த போதைப் பொருள் தொடர்பாக எந்த ஆதாரமும் இல்லாமல் அவதூறாக பரப்பி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 1 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்பட்டது. அதுல தற்போது எந்தவித ஆதாரம் இல்லாமல் இந்த ஆட்சிக்கு நற்பெயர் களங்க வைக்கவும், அதே போல திமுக கட்சியின் அதன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில எடப்பாடி பழனிசாமி இந்த போதைப் பொருள் தொடர்பாக பேசி வருவதாகவும், இந்த எந்தவித ஆதாரம் இல்லாமல் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து பேசி வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், இது போன்ற பேசி வருவதால் அவர் மீது 1 கோடி ரூபாய் அவர் 1 கோடி ரூபாய் கேட்டு தற்போது மான நஷ்டஈடு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது இந்த நாளை அல்லது நாளை மறுநாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை வர உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.